வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க்கையில் சில வரிகள், சில வசனங்கள், சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். நம்ம ஒரு உபதேசமாக அமையும். நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அந்த மாதிரியான ஒரு வரியைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு போயிடும். அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிச்சுகளாக இருந்த நம்ம வாழ்க்கையில் அந்த முடிச்செல்லாம் அழுத்து அப்படியே ஃப்ரீயாக விட்டால் எப்படி இருக்கும்? வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல, இருளாக இருக்கிற ஒரு இடத்துல வெளிச்சம் போட்டால் எப்படி இருக்கும்? வழியே தெரியாத ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம், இதுதான் வழி அப்படின்னு காட்டுறாங்க, எப்படி இருக்கும்? பல வருஷமாக சாவியே கிடைக்காத நம்ம வீட்டுக்கு சாவி கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு உணர்வு நிலைக்கு நம்மள சில வரிகள் கொண்டு போயிடும். அந்த வகையில் பைபிள்ல இருந்து ஒரு வரி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைபிளில் பல வசனங்கள் அப்படிதான் இருக்கும். நமக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசமாக அமையும். தன்னை போல பிறரை நேசி அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. தன்னை போல பிறரை நேசி. எவ்வளோ பெரிய ஞானம் தெரியுங்களா? அந்த எண்ட் ஸ்டேட் ஆஃப் என்லைட்மெண்ட் இதுதான். அந்த உச்சபட்ச ஞானம் அதுதான். அந்த ஒன்னஸ் அப்படின்வாங்கல்ல, எல்லாமே இவங்க ஒன்று தான். அதைத்தான் இங்கே ஜீசஸ் சொல்கிறாரு. தன்னை போல பிறரை நேசி. அதாவது மிகப்பெரிய ஆன்மீகங்க இது. ஒரு மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய ஒரு ஆன்மீகமாக இதைத்தான் பார்க்குறேன். வள்ளலார் ஐயா சொல்லுவார், அவர் வாழ்க்கையில் அவர் பல படிநிலைகளை கடந்து வந்தார். ஆரம்ப கட்டத்தில் சாதாரணமாக கோயிலுக்கு போயிட்டு இருந்தவர், ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருந்தவர். படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு நிலையை அடைகிறாரு. தன் உடலையே மறைக்கக்கூடிய மாபெரும் சக்தியை அடைகிறாரு. இறைவனோடவே இரண்டரை கலந்தவர். அவர் கடைசியாக சொல்லிட்டு போன உபதேசம் என்ன அப்படின்னா, என்னை இப்படி ஏறா நிலை மேல் ஏற்றி வைத்தது ஜீவர்கள் பால். ஜீவர்கள்னா யாருன்னு? உயிர்கள் மேலே நான் வைத்த தயவு தான், கருணை தான், அவ்வளோதான். இதுதான் அவர் கடைசியாக சொல்லிட்டு போன உபதேசம். இப்படிதான் நான் அடைஞ்சேன், இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லுவார். உண்மையை வெளிப்படையாக போட்டு உடைச்சாரு. இதுதான் இங்கே ஜீசஸ் சொல்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தான்ப்பா. அது அப்போவே கொடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், ஒரு சமுதாயத்தில் ஆகட்டும், ஒரு உலகத்திலே ஆகட்டும், எவ்வளோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், சண்டைகள் இதெல்லாம் நடக்குதுல்ல, ஒரே தீர்வு தான். தன்னை போல பிறரை நேசிக்கணும். தன்னை போல பிறரை நேசிக்காம இருக்கிறது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். அது என்ன தன்னை போல அப்படின்னு சொல்றாரு? தன்னை போல அப்படிங்கிறாரு அப்படின்னா ஏன் அப்படி சொல்லியிருக்கலாம்? ஏன்னா நம்ம இந்த உலகத்திலே நம்மளை ரொம்ப பிடிச்சது யாரு? நம்ம தான். நமக்கு நம்மளை தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பசி எடுத்தால் யார் நமக்காக சாப்பிட்றது? நம்ம தானே. நம்மளை யாராவது திட்டினா நமக்கு பிடிக்குதா? இவ்வளோ கோவம் வருது. நம்ம மேலே யாராவது அன்பு காட்டினா நமக்கு ரொம்ப பிடிக்குதுல்ல. நம்ம மேலே அன்பாக பாசமாக பேசுனா நமக்கு எவ்வளோ பிடிக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். நம்மளை அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தரை நேசிப்பான். அதே மாதிரி நேசி, உன்னை போலவே நேசி. எவ்வளோ அழகாக ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. போகலை, இருக்காரு. அவர் தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லாமே எல்லா பிரச்சனைகளுக்கும் சிந்திச்சு பாருங்களேன். ஏன் என்ன காரணம்?
நீ வேற நான் வேற, கரெக்டு தானே? நீ வேற நான் வேற அப்படின்னு நினைக்கிறதால தான் எல்லா பிரச்சனையும் வரும். சிந்திச்சு பாருங்க. நீ வேற ஊரு நான் வேற ஊரு, நீ வேற குடும்பம் நான் வேற குடும்பம், நீ வேற மதம் நான் வேற மதம், நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, நீ வேற நாடு நான் வேற நாடு. இந்த வேற்றுமை பார்க்கறதால தான் இந்த பிரச்சனைகளே வருது. அதுக்கு தான் அழகா சொல்லியிருக்கிறாரு, ஒன்ன போலவே நேசிப்பா. நீ ஒன்ன வேற்றுமை பாப்பிய, உனக்குள்ளேயே நீ வேற்றுமை பாப்பியா? பார்க்க மாட்டல்ல. அதே மாதிரி நீ மற்றவங்கள நேசி. சிந்திங்க, ஒருத்தன் கொலை பண்ணுறான், அது இன்னொருத்தனுக்கு எவ்வளோ வலிக்கும். எனக்கும் அந்த மாதிரி தானே வலிக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை பாருங்க. இதுதான் காரணம். எனக்கும் அப்படி தானே வலிக்கும். ஒருத்தனை ஒரு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்கிறேன், ஒரு வார்த்தையை பேசுகிறேன், அது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். அது எனக்கு வந்துச்சுன்னா எனக்கும் அப்படி தானே வலிக்கும். அதே மாதிரி தானே அவனுக்கும். அதை யோசிக்கும் போது அவன் செய்யவே மாட்டான் இல்லையா? இதுதாங்க தீர்வு. எவ்வளோ இன்னைக்கு பிரச்சனைகள் இந்த நாட்டில். எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க, எவ்வளோ ஊழல் செய்கிறாங்க, எவ்வளோ ஸ்கேம்ஸ் நடக்குது. எல்லாம் ஏமாத்துறாங்க. ஏன் ஏமாத்துறாங்க? என்ன மாதிரி தானே அவனும். எனக்கு அது நடந்தால் எனக்கு எவ்வளோ வலிக்கும், அதே மாதிரி தானே அவனுக்கும் வலிக்கும். இதை ஒருத்தன் நினச்சிட்டானாவே அவன் இன்னொருத்தனை ஏமாற்ற மாட்டான். இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கேம்ஸ் நடக்குது. ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், இந்த பலவிதமான ஸ்கேம்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசினாங்க. அதில் ஒரு இளைஞர் பேசினார், நல்லா பேசினார். என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வேலை தேடி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. அது டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். ஆனால் அது ஒரு ஸ்கேம். அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. அங்கே போனால் இந்த ஸ்கேம் நடத்துறதுக்காகவே ஒரு கம்பெனி மாதிரி ஒரு செட்டப்பே இருக்காங்க. ஒரு பெரிய பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்போது இவர் அங்கே போய் மாட்டிக்கிட்டார். அவங்க அவ்வளோ துன்பப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போய் இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்கிட்டு இவங்களையே ஸ்கேமாக மாற்றுறாங்க. ஸோ இவங்களால தப்பிக்க முடியல. அங்கே போய் அவங்களால தப்பிக்க முடியல. சாப்பாடு கிடையாது, வெளியில் கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போது அவங்க என்ன ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோன்லலாம் இப்போல்லாம் நிறைய பேசிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ப்ரொஃபைலாக வச்சு, பொண்ணு பேர் வச்சு இவங்க பேசுவாங்க. இப்படி அவங்க பேசும்போது இப்போ நிறைய ஆண்கள்லாம் பேசுவாங்க இல்லையா? அப்படி பேசும்போது அதிகமாக அந்த காதலில் விழ வச்சு அவங்கக்கிட்ட இருந்து பணம் பறிப்பாங்களாம். ரொம்ப அன்பாக பேசி, நம்ம ஃப்யூச்சருக்காக வேணும், இப்படி ஒரு ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணலாம், இவ்வளோ பணம் கொடுங்க, இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படியெல்லாம் பேசி அவங்கக்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்குவாங்களாம். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு இந்த பையன் சொன்னான். இவனும் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அப்போது அந்த மாதிரி இவன் பேசும்போது அந்த நபர் அந்த ஆப்போசிட்டில் பேசுகிற நபர் இந்த பையனை பொண்ணுன்னு நினச்சி காதலிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பணம் போடுறதுக்கும் இவங்க ரெடியாக இருந்தாங்களாம். அந்த நபர், இந்த பையன் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். அவங்க பணம் போடுறத இவன் பேசுகிறான் இல்லையா? சரி போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ இதை கவனித்து அந்த ஸ்கேம்லாம் நடத்திட்டு இருக்கான் இல்லையா? அந்த தலைவன் கூப்பிட்டு இவனை திட்டினானான். ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிற? இந்த கேஸ் உடனே முடி, உனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்லாம் நீ முடிக்கணும், சீக்கிரமாக முடி, இல்லைனா உனக்கு சம்பளமே கிடையாது, உனக்கு சாப்பாடும் கிடையாது, நீ இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, இப்படிலாம் மிரட்டினானான். இப்போ இதெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்படிலாம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அந்த ஷோ நடத்துகிற அந்த ஆங்கர் கேட்டாங்க, ஏன்பா அந்த நபர் தான் எவ்வளோ வேணால் படம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான், இங்கேயும் உனக்கு இவ்வளோ ப்ரெஷரு, நடந்தே தான் ஆகணும், இந்த ப்ராஜெக்டை முடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு உனக்கும் இங்கே ப்ரெஷரு, நீ ஏன் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், நான் ஏற்கனவே பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது என் மனசுக்கு உறுத்துச்சு, என்னால் அது இதுக்கு மேலே பாவம் பண்ணணுமா அப்படின்னு என் மனசு உறுத்துச்சு அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அப்போ எல்லாமே அங்கே நெகிழ்ந்து அந்த பையனுக்கு கிளாப் பண்ணாங்க. அப்போ அந்த கொஞ்ச நாள்லே அந்த பையன் அங்கேருந்து தப்பிச்சிட்டானாம். யாரோ உதவி செஞ்சுருக்குறாங்க. இப்போ பாருங்க, அப்படியே இறைவா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அந்த மனசு இருந்துட்டா போதுங்க. ஐயோ, என்ன மாதிரி இன்னொருத்தன் பாதிக்கப்படக்கூடாது, என்ன மாதிரி தானே அவனும். அந்த மனசு இருந்துட்டா போதுங்க, எல்லா பிரச்சனைகள்லேருந்து கடவுள் வெளியே கொண்டு வந்துடுவார். பாருங்க, அவன் எந்த இடத்துல இருக்கிறான்னு கூட அவனுக்கு தெரியாதான். இப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து அவர் கடவுள் அந்த கொஞ்ச நாள்லேயே அவனை அங்கேருந்து தப்பிக்க வச்சிருக்கிறார். எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ இவன் தப்பிச்சு வந்துட்டான். இப்போது அந்த மனசு இருந்தால் போதுங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்தே அவன் தப்பிச்சிட்டான். நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்க போகுது, அதை விட பெருசா இப்போ இறைவன் நம்ம கூடவே இருப்பாருங்க. இந்த மனசு இருந்துட்டா போதும். என்ன மாதிரி தானே இன்னொருத்தனும். உங்களுக்கு கடவுள் எல்லா வழியும் காட்டுவார், எல்லா வழியும் திறந்து விடுவாருங்க. உங்களுக்கு என்னென்ன உதவி தேவை அது யார் மூலமாவது எங்கேருந்தாவது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிட்டா போதும். என்ன மாதிரி இன்னொருத்தன் அவனை துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த மனசு இருந்துட்டா போதும். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.